கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். அதிகாலையில் ஜெபம் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் நிறைய பேர் அதிகாலை ஜெபம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விசேஷ வல்லமை இருக்கும். நம்ம மற்ற நேரங்களில் ஜெபிக்கிறது மாதிரிலாம் அதிகாலையில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அதை ஸ்பெஷலாக கேட்பார். அதிகாலையில் ஒரு ஜெபம் பண்ணால் அது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க. அதிகாலை ஜெபம் ஏன் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால், அதிகாலை பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் அதிக கவனம் செலுத்துகிறார் என்பதல்ல. அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதற்கு நமக்கு அதற்கேற்ற விதமான ஒரு மன சூழல் இருக்கும், சரீர சூழல் இருக்கும், வாழ்க்கை சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாளையும் துவங்கி நம்ம பலவிதமான வாழ்க்கை சூழலுக்கு சென்ற பிறகு அந்த மனதை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க செல்கிற பொழுது அந்த காலை வேளையில் இருந்த விதமாக நம்முடைய மனநிலைகள் இராது. அதனால தான் முதலாவது நம்ம வேறு எந்த வேலைகளும் தொடங்குறதுக்கு முன்னாடி, தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி, குடும்ப அலுவல்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி, நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை கொண்டு போய் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தி அந்த நாளை சந்திப்பதற்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த காலை வேளை நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். மனங்கூட மனவியல் விதிப்படி அதிகாலை வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட விதமாக தெளிவாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட விதமாக சரியான சிந்தனைக்குள்ளே போகிற விதமாக இருக்கும். ஃப்ரெஷ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது மனவியல் படி இப்படி இருக்குது. அதனால் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். மற்றபடி ஏதோ நம்ம அதிகாலையில் ஜெபம் பண்ணால் அதற்கென்று தேவன் ஒரு தனியாக விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறவள்ள நாம் அந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். இந்த நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கும், அவர்கிட்ட பேசுகிறதுக்கும், நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துறதுக்கும், நம்முடைய இருதயத்தை சபை பண்ணுறதுக்கும் சரியான நேரம். அதனால் அதிகாலை வேலைகளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மோசையை தேவன் அழைக்கும் பொழுது கூட நீ அதிகாலையில் காத்துரு அப்படின்னாருன்னா, அதிகாலைக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குங்கிறதுக்காக இல்லை, வாழ்க்கையினுடைய சூழலுக்கு உள்ளே போயிட்டோன்னு சொன்னால் அதற்கு பிறகு அது போன்ற ஒரு சூழலை கண்டுபிடிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். எனவே நம்ம காலை ஜெபம் பண்ணோம், மத்தியானம் ஜெபம் பண்ணோம், இரவுலையும் ஜெபம் பண்ணோம். ஆனால் காலை வேளை ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இதை ஒரு நேர அடிப்படையிலாக நினைத்து இந்த நேரம் ஜெபம் பண்ணால், சிலர் அட்வைஸை பண்ணுவாங்க, காலைல ஜெபம் பண்ணி பாருங்கள் சிஸ்டர், காலைல நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, காலைல ஜெபம் பண்ணதுனால பவர்ஃபுல் இல்லை, ஆனால் பவர்ஃபுல்லாக ஜெபிக்கிறதுக்கு அந்த சூழல் ரொம்ப நல்லாயிருக்கும். எனவே காலை வேளைகளை நாம் தெரிந்து கொள்ளும். அதிகாலை வேலை தெரியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டில் 12-1 மணி வரைக்கும் நிறைய பொழுதுபோக்கு அது இது, அப்புறம் வீடியோ கால்ஸ் பேச கொள்ள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க. அப்புறம் காலைல எழும்புறதே 8 மணி 9 மணி ஆகிடும். அவசரம் வேலைக்கு போகணும், அடுத்த காரியங்களை செய்யணும். அப்புறம் எங்கே அதிகாலை ஜெபம் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் நம்ம சாப்பிட்டு பிடிச்சி நைட்டில் பண்ணிக்கலான்னு போவாங்க. நீங்கள் மார்னிங் டைமில் ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடலைன்னா அப்புறம் அது ட்ராக் ஆகி போயிட்டே இருக்கும். அப்புறம் 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 அவ்வளோதான். நைட் ஆகிட்டுன்னா இதையும் சாப்பிட்டுட்டு கர்த்தருக்குள்ளே ஈஸியாக நம்ம நித்திரை ஆகிடுவோம். அதனால் காலையில் ஜெபம் பண்ணணும், காலையில் கர்த்தர்கிட்ட பேசணும், காலையில் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதிகாலை நேரங்களில் வேறு புற விதமான நிறைய காரியங்கள் நம்மை அழுத்துறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து பலப்படுத்தி திறப்படுத்தி கொண்டு ஒரு போர் வீர நல்ல ஒரு பயிற்சியோட நல்ல ஒரு வலிமையோட யுத்தகலத்துக்கு சொல்கிறது போல நாம் இந்த உலகத்துக்குள்ளே சொல்ல வேண்டும். அதை ஆசீர்வாதம். மற்றபடி காலை வேளை ஜெபத்திற்கு ஆண்டவர் தனியாக விசேஷ ஆசீர்வாதம். அந்த நேரம் சார்ந்த சிந்தனை சரியானது அல்ல என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.